ஹாய் விவாஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுற்றும் விழி சுடரே நாடகத்திலேருந்து ஒரு சின்ன பார்வைக்கு. அதாவது வெற்றி சுடருக்காக தீபாவளி பண்டிகை கொண்டாடுறாரு. ஏன்னா எந்த பண்டிகையும் சுடர் கொண்டாடினதே இல்லை. அவங்க கேள்வி தான் பட்டிருக்காங்க. ஏன்னா 10 வயசு வரையும் அவங்க ஜெயிலில் தான் வாழ்ந்திருக்காங்க பிறந்து. அதனால் சுடருக்காக இன்னைக்கு தீபாவளி பண்டிகை நடக்குது. வெற்றி நடத்துகிறாரு. அப்போது எல்லாருக்குமே அவர் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு தராரு. ட்ரெஸ் வாங்கிட்டு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு தியா தருணுக்கு தராரு, அவங்க அம்மாவுக்கு தராரு, அடுத்தபடியாக அவங்க மச்சானுக்கும் கொடுக்குறாரு. அவர் நீங்களும் வாங்கிக்கோங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃபு சொல்கிறாங்க, வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறமா சுடருக்கும் ட்ரெஸ்ஸு வாங்கி தராரு, அவங்க அம்மாவுக்கும் தராரு. அப்போது சுடர் அவங்க அம்மாவையே பார்க்குறாங்க, இதை வாங்கலாமா வேண்டாவான்னு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கண் அசைச்சதும் சுடரும் வாங்கிக்கிறாங்க அந்த ட்ரெஸ்ஸை. அப்போது அபிக்கு கொடுக்கும்போது அபி எனக்கு வேண்டாம் அப்படின்னுறாங்க. உடனே அவங்க அண்ணி, வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளியை இப்படிலாம் முகம் சுழிக்கிறையே, இது நல்லா இருக்கா, இன்னைக்கு ஒரு நாள் வாங்கி கட்டிக்கோ அப்படின்றாங்க. சரின்ட்டு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு அபி சொல்ல, எந்த கஷ்டமாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடு, வாங்கிக்கோ அப்படின்றாங்க. வாங்கிக்கிறாங்க அபியும். அதுக்கப்புறம் சுடருக்காக ஸ்பெஷலாக ஒரு ஜிமிக்கி கம்பல் வாங்கிட்டு தராருங்க வெற்றி கோல்டில். ஏன் அப்படின்னா, இதை நான் சுடருக்கு ஸ்பெஷலாக கிஃப்ட் பண்ணோன்னு நினச்சேன். ஏன்னா சுடர் என் உயிரை காப்பாற்றிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, உயிரை காப்பாற்றிருக்காளா சுடர் அப்படின்னு அவங்க மாமி கேட்க, அப்போ அவங்க பையன் தருண் சொல்கிறாரு, ஆமாம்மா, அன்னைக்கு வெற்றி அங்கிள் மயங்கி விழுந்துட்டாங்க தண்ணியில். அப்போ சுடர் தான் எல்லாரையும் கூட்டிகிட்டு அவரை தூக்கி காப்பாற்றினா அப்படின்னு சொல்கிறாரு தருண். அதுக்காக தான் இந்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே சுடர், நீ வாங்கிக்கோ, கிஃப்ட்டு தங்க கம்பல் தானே, வாங்கிக்கோ அப்படின்னு அவங்க மாமி சொல்கிறாங்க. சுடரும் வாங்கிக்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நானும் உங்கள் அப்பாவும் தான் நாங்கள் சமைச்சு போட போகிறோம். சுடர், உங்கள் மாமாவும் நானும் சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. காலையில் எல்லாரையும் எண்ணெய் தேய்ச்சி தலைமுழுகி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்கள உட்கார வச்சு அவர் சிக்கன் குழம்பு எல்லாம் சமைச்சு போடுறாரு. அவங்க சாப்பிட்றாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்காக நான் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறேன், உங்கள் அப்பாவும் நானும் சேர்ந்து பண்ண போகிறோம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணியை சூப்பராக செய்கிறாருங்க. அவங்களும் அந்த ஏற்கனவே காலையில் சிக்கன் குழம்ப சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு அபியோட அண்ணி பாராட்டுறாங்க. இவரும் வெற்றியும் அக்கா தம்பின்ற பாசம் மழையில் சூப்பராக பாராட்டுறாங்க. அதுக்கப்புறமா பிரியாணியும் நல்லா செய்து முடிச்சிடுறாரு. அப்புறம் கேசரி செய்கிறாரு. கேசரியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அபியோட அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வெற்றி எல்லாத்தையும் சூப்பராக செஞ்சுருக்கான், இதையும் நல்லா செஞ்சுருக்கானே, ஐயோ இது கண்டி சரளாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதானே, ஏற்கனவே தலை மேலே வச்சு கொண்டாடுறா, இன்னும் அவ்வளோதான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எப்படியாவது கெட்ட பேரை வாங்கி வைக்கணுமே, சொதப்பணுமே, இவன் செய்த சமையல் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கேசரியில் உப்பள்ளி போட்டு கலக்கிடுறாருங்க. உப்பள்ளி போட்டதும் பிரியாணியை பரிமாறுறாரு வெற்றி. பரிமாறின உடனே பிரியாணி சாப்பிட்டு, தம்பி சூப்பராக இருக்குது தம்பி, நல்லா இருக்குது தம்பின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேசரியை பரிமாறுறாரு. கேசரியை எல்லாரும் முன்னாடியும் சாப்பிட்டு பார்த்துட்டு சரளாவுக்கு தொண்டை வரையும் ஒரே கரிப்புங்க. ஒரே இரும்புறாங்க, ஒரே இது பண்ணுறாங்க. என்ன ஆச்சுக்கான்னு கேட்குறாரு வெற்றி. தம்பி, நீங்கள் சர்க்கரைக்கு பதில் கேசரியில் உப்பு போட்டிங்க போல இருக்குது தம்பின்றாங்க. இல்லையே, உப்புவா, இல்லையே, நாங்கள் சர்க்கரை பாக்கெட் தானே பிரித்து கொட்டணும் அப்படின்றாரு அந்த புலி. அதுக்கப்புறம் வெற்றி கேட்குறாரு, இதில் நீங்கள் தான் உப்பு போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் போடலைன்னு அபி அண்ணன் சொல்கிறாரு. ஆனால் அபியோட வீட்டுக்கார் வெற்றி, இல்லை நீங்கள் தான் போட்டிருப்பீங்கன்றாங்க. மாற்றி இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி விடுங்க, மாமா மச்சான் போல் சண்டை போட்டுக்கிறீங்கன்றாங்க. உடனே தருண் கேட்குறாரு, அப்போ அம்மா மாமா மச்சானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு சரளா சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவுடைய தங்கச்சி உங்கள் அத்தை இருக்கிறாங்கல்ல, அவங்கள இவர் கல்யாணம் பண்ணியிருந்தா வெற்றி தம்பி மாமா மச்சான் உறவு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அபிக்கு கோவம் எழுந்து போயிடுறாங்கங்க. நாளைக்கு அபியோட கோவத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? அது வரையும் காத்திருப்போம். நன்றி, பாய்.